வணக்கம் நேயர்களே. நான் இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கிட்டயும் ஒரு சின்ன ஒப்பீனியன் கேட்கப் போறேன். அது என்னன்றத நான் உங்களுக்கு குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். என் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கரண்ட்டா ஒரு 10 லேக்ஸ்க்கான லோன் வந்து நான் இஎம்ஐ பே பண்ணணும். ஓகேங்களா? அது பெண்டிங்ல இருக்கு 10 லேக்ஸ். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து 10% இருக்கு. ஒரு நிமிஷம் நான் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் லோன் இருக்கு. பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, 20 இயர்ஸ் நான் பே பண்ணணும். அதே மாரி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து 10.2 பே பண்றேன். ஓகேங்களா? நான் வந்து அப்படி பே பண்ணும்போது என்னன்னா, பிரின்சிபல் 10 லேக்ஸ் நான் பே பண்ணணும். பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 13 லேக்ஸ் பே பண்ணணும். ஏன்னா வந்து நான் 20 வருஷத்துக்கு இஎம்ஐ பே பண்ணணும். பார்த்தீங்கன்னா, டோட்டலா 23 லேக்ஸ் நான் பே பண்ணணும். ஓகேங்களா? ஆனா இப்ப கன்ஃப்யூஷன் என்னன்னா, இப்ப என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கு. அரவுண்ட் 10 லேக்ஸ் இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எய்தர் நான் வந்து என்னோட லோன ஃபுல்லா ப்ரீ குளோஸ் பண்ணலாம். அப்படி இல்ல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ப்ரீ குளோஸ் பண்றதுக்கு பதிலா இதே 10 லேக்ஸ லம்ப் சம்மா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனா, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்? அது வொர்த்தா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நான் ஒரு லம்ப் சம் கால்குலேட்டர நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, 10 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். அதே என்கிட்ட இருக்க 10 லேக்ஸ் வந்து நான் ப்ரீ குளோஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 15% மினிமமா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரலாம். ஓகேங்களா? அதே சேம் டென்யூர் போட்டுட்டு நான் பிளான் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, என்னோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் 10 லேக்ஸ் டெபாசிட்டட் ஓகேங்களா? ஆனா என்னோட எர்னிங்ஸ் 1.5 குரோர் காட்டுது. டோட்டலா பார்த்தீங்கன்னா, 1.6 குரோர் வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் ரிட்டர்ன் வரும்னு இங்க கால்குலேட்டர்ல காட்டுது. ஓகேங்களா? நான் சொல்லல. இந்த கால்குலேட்டர்ல காட்டுது உங்களுக்கு. அதுக்கு பதிலா நான் என்னோட லோன ப்ரீ குளோஸ் பண்ணிட்டேன்னா, முடிஞ்சுது. சிம்பிளா 10 லேக்ஸோட முடிஞ்சிரும். ஆனா வந்து இன்கேஸ் நான் குளோஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, நான் இந்த இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணி தான் ஆகணும். டோட்டலா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 24 லேக்ஸ் தான் நான் பே பண்ணணும். டோட்டலா 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 24 லட்சம் நான் பே பண்றேன். ஆனா இன்கேஸ் பே பண்ணல அ இன்கேஸ் நான் வந்து ப்ரீ குளோஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு 1.64 குரோர்ஸ் வந்து கார்பஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ, நீங்க எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. ஒண்ணு நான் வந்து என்னோட லோன ப்ரீ குளோஸ் பண்றது பெஸ்ட்டா? அப்படி இல்ல இஎம்ஐய கன்டின்யூ பண்ணலாம். நம்ம வந்து ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, லோன ப்ரீ குளோஸ் பண்ணிட்டா, நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். நம்ம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரீ குளோஸ் பண்ணல. அத நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ பே பண்ணணும். ஆனா, ஆஃப்டர் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1.6 குரோர்ஸ் அமௌண்ட் இருக்கும். இதுல ஒரு 25 லேக்ஸ் வந்து உங்களுக்கு லோன் போயிட்டா கூட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1.25 கோடி வந்து எனக்கு கார்பஸ் ஜெனரேட் ஆயிருக்கும். இப்ப உங்களோட ஒப்பீனியன எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வந்து லோன ப்ரீ குளோஸ் பண்றது பெஸ்ட்டா? அப்படி இல்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்டா? அப்படின்றது.